Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது active voice and passive voice. Active voice ஓட structure எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Subject, verb plus object இந்த மாதிரி தான் இருக்கும். SVO. Okay, for example, I love cats. ஐங்கிறது subject. Subjectனா யாரை குறிக்கிறீங்க? Love அப்படின்னா ஒரு action. Actionனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் verb. அப்புறம் object எதை பற்றி பேசுகிறாங்க cats. ஸோ ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இது தான் SVO தான் ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் சப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்ட்டும் சப்ஜெக்ட்டும் அதோட இடத்த வந்து ஸ்வாப் பண்ணிக்கும். ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல சப்ஜெக்ட் வந்துடும், சப்ஜெக்ட் இருக்க இடத்துல ஆப்ஜெக்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ஸ் ஆர் லவ்ட் பை மீ. ஓகே, ஸோ கேட்டுங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட், மீங்கிறது வந்து இங்கே சப்ஜெக்ட், ஆர் லவ்ட் வந்து வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், பாசிவ் வாய்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம எல்லா சென்டென்ஸ்லையுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பாசிவ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுவே பாசிவ் வாய்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். The first place when you don't know the subject. Subject யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற இடத்துல தான் இப்போ யூஸ் பண்ணுவோம் passive. ரெண்டாவது when you want to give more importance to the action. நீங்கள் பண்ணுற ஆக்ஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க rather than அந்த சப்ஜெக்ட்டுக்கு விட ஆக்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து passive வாய்ஸோட யூசேஜ். ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The first one, when you don't know the subject. சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியல. அமீர் கார் was stolen. அமீரோட காரை வந்து யாரோ திருடிட்டாங்க, ஆனால் யார் திருடினா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல யூ மேக் யூஸ் ஆஃப் பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அதாவது இங்கே இடத்துல என்ன சொன்னேன், when you give more importance to the action rather than the subject. For example, solar plant will be built in குஜராத்னு சொல்கிறோம். ஸோ built வந்து இங்கே ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. யாரால எங்கே அப்படிங்கிறத விட நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, so this is an example and usage of active and passive voice. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட யூசேஜ், அதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், he bought a car. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, SVO. எஸ்ங்கிறது சப்ஜெக்ட் வந்து he, bought-ங்கிறது verb, கார்ன்றது தான் ஆப்ஜெக்ட். ஸோ இதை பாசிவாக மாற்றுறதுனா a car was bought by him. இது டீட்டெயிலாக எப்படி மாற்றுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு இதே ரெண்டு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட்லி டூ திஸ். ஸோ ஆக்டிவ்னா SVOன்னு இருக்கும், பாசிவ்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ளஸ் பை சப்ஜெக்ட் அப்படின்னு போடணும். ஸோ 5 ரூல்ஸ். இந்த 5 ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்ப் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். செகண்ட், ஸ்வாப் பண்ணணும். சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் போயிடும், ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்ட் போயிடும். தேர்ட் ஸ்டெப், மெயின் வேர்பை வந்து தேர்ட் வேர்ப் ஃபார்முக்கு மாற்றிடணும். ஃபோர்த் ஒன், ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணணும் பிஃபோர் தி மெயின் வேர்ப். ஃபிஃப்த் ஒன், த ஃபைனல் ஒன், ஆட் ப்ரெப்பசிஷன் பை பிஃபோர் த சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பைன்ற ப்ரெப்பசிஷனை ஆட் பண்ணோம். இந்த 5 ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இஸ் கோன் பி வெரி சிம்பிள் ஃபார் யூ. அடுத்தது ஃபியூ ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதாவது while changing the subject எதெல்லாம் மாற்ற போகிறீங்க. ஐங்கிறது மீயாக மாறிடும், ஹீங்கிறது ஹிம்மா மாறிடும், ஷீங்கிறது ஹராக மாறிடும், வீங்கிறது அஸ்ஆ மாறிடும், தேங்கிறது தெம்ஆ மாறிடும். ஸோ இவ்வளோ தான் ரூல்ஸே. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் நான் டென்சஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிலதை மட்டும் சொல்கிறேன். சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் அது ரைட்டாக இருக்கலாம், இல்லை ரைட்ஸாக இருக்கலாம். அதுவே பாசிவ் வாய்ஸில் தேர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இஸ், ஆம், இல்லைன்னா ஆர் ரிட்டன். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இஸ், ஆம், ஆர் ரைட்டிங் இருந்ததுன்னா அது பாசிவ் வாய்ஸில் இஸ், ஆம், ஆர் பீயிங் ரிட்டன் அப்படிங்கிறது மாறிடும். சிமிலர்லி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து ஹாவ் ரிட்டன் இருக்குது ஆக்டிவில், பாசிவில் வந்து ஹாவ் பின் ரிட்டன் அப்படின்னு மாறிடும். சிம்பிள் பாஸ்டில் ஆக்டிவில் ரோட் அப்படின்னு இருந்ததுன்னா பாசிவில் வாஸ், வேர் ரிட்டன் மாறிடும். பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ், வேர் ரைட்டிங் இருந்ததுன்னா வாஸ், வேர், பீயிங் ரிட்டன் அப்படின்னு மாறிடும் அண்ட் பாசிவ். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட் ரிட்டன் இருந்ததுன்னா ஹேட் பின் ரைட்டிங்னு மாறிடும் அண்ட் யோர் பாசிவ். சிம்பிள் ஃப்யூச்சரில் வில் ரைட் இருந்ததுன்னா
will be written மாறிடும். Finally, future perfectல will have written அப்படின்னு இருந்ததுன்னா will have been written அப்படின்னு மாறிடும். This is 8 tenses use பண்ணி நம்ம 8 different examples of how to solve or convert your active voice into passive voice பார்க்க போகிறோம் using the 5 different steps. The first one வந்து simple present tense. அதில் நம்ம question என்னன்னா he writes a letter அப்படின்னு active voiceல கொடுத்துருக்காங்க. அது நம்ம passive voiceல மாற்றணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணணும் சப்ஜெக்ட் எது வேர்ப் எது ஆப்ஜெக்ட் எதுன்ட்டு. ஸோ இந்த சென்டென்ஸில் ஹீங்கிறது சப்ஜெக்ட் ரைட்ஸுன்றது வேர்ப் லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்வாப் பண்ணணும் சப்ஜெக்ட் இருக்க இடத்துல ஆப்ஜெக்ட் போயிடும் ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல சப்ஜெக்ட் போயிடும். ஸோ லெட்டர் அப்படிங்கிறது லெட்டரை முன்னாடி போட்டுருங்க. ஹீங்கிறது நான் என்ன சொன்னேன் ஹிம்மாக மாறிடும் அதனால் ஹிம் இங்கே போட்டுருங்க. தேர்ட் ஸ்டெப் மெயின் வேர்போட தேர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ இங்கே மெயின் வேர்ப் என்னென்னா ரைட்ஸ் அதோட தேர்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன். ஸோ ரிட்டன்னு எழுதணும். ஃபோர்த் ஒன் ஹேட் அண்ட் ஹெல்பிங் வேர்ப் பிஃபோர் த மெயின் வேர்ப். ஸோ மெயின் வேர்புக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்ட் இஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப் ஆட் ப்ரெபசிஷன் பை பிஃபோர் தி ஆப்ஜெக்ட். இங்கே ஒன்று எழுதியிருக்கிறோம் அதனால் பைன்னு போட்டுடுறோம். ஸோ அவ்வளோதான். லெட்டர் இஸ் ரிட்டன் பை him இஸ் தி ஆன்சர். ஓகே இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் அமீர் இஸ் மேக்கிங் அ கேக். அதே தான் ஸ்டெப் நம்பர் 1 ஐடென்டிஃபை யோர் சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யார் அமீர் ஆப்ஜெக்ட் என்னது கேக் மேக்கிங் வந்து வேர்ப். ரெண்டாவது ஸ்டெப் ஸ்வாப் சப்ஜெக்ட் வித் தி ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் போய்டும் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்ட் வந்துடும். ஸோ கேக் முன்னாடி வந்துடுது அமீர் பின்னாடி வந்துடலாம். தேர்ட் மெயின் வேர்பை வந்து வேர்போட தேர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். மேக்கிங் அப்படிங்கிறது வந்து மேடுன்னு மாறிடும். அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் ஆட் ஹெல்பிங் வேர்ப் இஸ்ஸுங்கிறது இஸ் பீயிங்காக மாறிடும். அடுத்தது ஆட் ப்ரெபசிஷன் இந்த இடத்துல ஒரு ப்ரெபசிஷன் பைன்னு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அ கேக் இஸ் பீயிங் மேட் பை அமீர் இஸ் தி ஆன்சர். தேர்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஐ ஹாவ் ஈட்டன் அ பர்கர். ஸோ இங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ரெண்டாவது சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஸ்வாப் பண்ணிட்டோம். பர்கர் இங்கே வந்துடுச்சு ஐங்கிறது மீயாக மாறிடுச்சு. அடுத்தது வேர்பை வந்து மெயின் வேர்போட தேர்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டோம் ஈட்டு. அதுக்கப்புறம் ஹேட் ஹெல்பிங் வேர்ப் ஹேவ்ன்றது ஹேஸ் பின்னாக மாறிடுது. இந்த இடத்துல பை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் அ பர்கர் ஹேஸ் பின் ஈட்டன் பை மீ. ஃபோர்த் ஒன் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஹீ பாட் அ கார். அதே ஸ்டெப்ஸ் தான் எஸ்விஓ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை ஸ்வாப் பண்ணிட்டோம். அடுத்தது மெயின் வேர்பை வந்து வேர்போட தேர்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இந்த இடத்துல வந்து ஹெல்பிங் வேர்டை போட்டுட்டோம். ஃபைனலாக ஒரு ப்ரெபசிஷன். ஸோ ஆன்சர் இஸ் அ கார் வாஸ் பாட் பை him. அடுத்தது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அமீர் வாஸ் சிங்கிங் அ சாங். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஸ்வாப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இங்கே மெயின் வேர்பை தேர்ட் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. இங்கே ஹெல்பிங் வேர்டை போட்டாச்சு. இந்த இடத்துல ப்ரெபசிஷன். அ சாங் வாஸ் பீங் சங் பை அமீர். சிக்ஸ்த் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அமீர் had finished homework. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஸ்வாப் பண்ணியாச்சு. மெயின் வேர்போட தேர்ட் ஃபார்ம் மாற்றியாச்சு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா helping verb add பண்ணியிருக்கோம். finally preposition homework had been finished by Amir. Simple future tense she will accept the offer. first subject verb object identify பண்ணியாச்சு. subjectயும் objectயும் swap பண்ணியாச்சு. இங்கே verb வந்து main verb வந்து verboட third formக்கு மாற்றியாச்சு. இந்த இடத்துல helping verb போட்டாச்சு. ஃபைனலாக preposition the offer will be accepted by him. So the final one is future perfect tense. இதில் வந்து I will have charged the battery ன்னு கொடுத்துருக்காங்க. subject verb object identify பண்ணியாச்சு. verb வந்து third formக்கு மாற்றியாச்சு. helping verb போட்டாச்சு. ஃபைனலாக preposition add பண்ணியாச்சு. the battery will have been charged by me. ஸோ அவ்வளோதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அந்த 5 ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு டென்ஸில் வந்து அந்த ஃபார்மை மாற்ற சொன்னாலும் you'll be able to do it. So if you have any doubts apart from this, please post your comments. I'll get that clarified. Thank you.